நீதி தவறாத இந்த மறுபடியும் ஆட்சியை பார்த்து கொலை கொள்ளை கற்பை விடுவிக்கிறேன். யாராடி நீதியாவது பாருங்க என்ன கேஸ் பாருங்க பாருங்க நடந்தது என்ன சாக்கு ரிப்போர்ட். ஐயா கொலை 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 நடந்திருக்கிறது. இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செஞ்சதே நீ தானே. அப்பவே ஒரு சாட்சி கொலை நடந்திருக்கிறது. மாபெரும் கொலை நீதி தவறாக மறுபடியும் ஆட்சியிலே கொலை நடந்திருக்கின்றது. இந்த ஆட்சியிலே கொலை நடந்திருக்கிறது. கவலை வேண்டாம். யார் செய்த வேலையாக இருக்கும்? இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியுமா? ஒரு சாட்சி இந்த பெண்ணை கொலை செய்து யாரு உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அப்படி இந்த பெண்ணை கொலை செய்து யாரு தெரிந்துவிட்டால் தக்க சன்மானம் வழங்கப்படுகிறார். உண்மையாக சத்தியமாக உறுதியாக. என்னடா கணம் கோட்டாரவர்களே, இதற்கு சரியான நீதிபதி நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். சொல்றாரே அவன் யார்? எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான் நான் கேட்கிறேன். அவன் முகம் பூசணிக்காவில் படம் வந்தது போல இருக்கும். மாபெரும் கொலை செய்தது யார் தெரியுமா? உனக்கு தெரியுமா யார் என்று? இந்த பெண்ணை கொலை செய்தவன் மன்னா என்ன சொல்றா? யார் தெரியும்? யாரு? யாரவன்? சொல்லு பார்க்கலாம். ஐயோ மூக்குல கருணானா நேரம் வச்சுக்கிறானே. முருகாண்டி சொல்லு பார்க்கலாம். எவனோ கொலை பண்ண, எவ்வளோ செத்த, நம்ம உயிரை நம்பத்தான் காப்பாற்றிக்கணும். கொலையை செய்தது அமைச்சராக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இல்லை இல்லை, இந்த பெண்ணை நான் கொலை செய்யவில்லை. இந்த பெண் யார் என்று எனக்கு சத்தியமாக தெரியாது. கொலைகாரன் நான் அல்ல. மேலே பூமாதேவி, கீழே ஆகவன் சர்ச்சை. இந்த பெண்ணை கையில ஒதுக்குறாங்க. ஒரு தவளை வாயால கச்சிட்டு மாட்டிக்கிற மாதிரி இவனே மாட்டி பம்பல் கால அப்பா, எனக்கும் இந்த அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. என்ன சொல்ற? அவர் ஒரு வார்த்தை கூறுகிறாரு, அது செவி கொடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாயவாணியம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இந்த அமைச்சர் தான் செய்திருக்க வேண்டும். அமைதி பாருங்கப்பா. இப்போதுதான் பட்டப்படி முடித்துவிட்டு தாயகம் வந்திருக்கிறாய் உன் தாய் தந்தையை பார்ப்பதற்காக. பெரியவர்கள் அங்கு பேசும்பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். தலை இருக்க வாழாடக்கூடாது. விண்ணையும் மண்ணையும் கட்டி காக்கக்கூடிய கடவுள் தான் சாட்சியா. அந்த கல்லாக இருக்க கடவுள் வந்து சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். கஞ்சிக்கு இல்லாத பையன் அவன் சொல்றான், அதுக்கு நம்ம நான் இன்னும் நடக்கிறோம். கல்லாக இருக்க கடவுள் சாட்சி சொல்ல வருவாரா? வருவாரு. கடவுள் சாட்சி சொல்ற வரா போல இருந்தால் ஊர்ல எத்தனை நாட்டாமக்கார மாட்டுவாங்க தெரியுமா? உண்மை உண்மை உண்மை. ஐயா, கல்லாக இருக்கும் கடவுள் சாட்சி சொல்ல வர மாட்டார். முடியாது. வேற எதனா சாட்சிக்கு தான் கொலை நடந்த பொத்தாவரைக்குளம் இறந்துகளுக்கு பெண் யார்? இதோ இருந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? யார்? இது ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகந்தி ஐயா. ஒரே தங்கை சுகந்தியா? உனது பெயர்? உனது பெயர்? சுந்தரையா. சுந்தரா?